நெல்லையில் தாமிரபரணி கர்மேனியாறு நம்பியாறு உபரிநீர் இணைப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்களுக்கு வெறும் 4000 ரூபாய் அகவிலைப்படி கொடுத்து தமிழக அரசு ஏமாற்றியுள்ளதாக அன்புமணி சாடல். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி தாளாளரின் கணவர் கைது, பள்ளிக்கூடம் சூறை. சென்னை, செங்கல்பட்டு, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் ஊர்தி ஓட்டிகள் அவதி. பொள்ளாச்சியில் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்த மாநில திட்டக்குழு உறுப்பினர் சீனிவாசன் உணவை சாப்பிட மறுத்ததால் சர்ச்சை. தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக தொடர்வண்டியில் கூட பயணிக்க முடியவில்லை என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கள்ளக்குறிச்சி அருகே அடுத்தடுத்து 3 வீடுகளில் பூட்டை உடைத்து 18 பவுன் தங்க நகைகள், 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை. ஓசூரை அடுத்த உத்தனப்பள்ளியில் பால் சுமையுந்து கவிழ்ந்து விபத்து, ஓட்டுநர் உட்பட 2 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழப்பு. 5 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக ரெப்போ வட்டி விகிதத்தில் 1/4 விழுக்காடு குறைத்தது ரிசர்வ் வங்கி. தைப்பூச நாளான வரும் 11ஆம் தேதி பத்திரப்பதிவு அலுவலகங்கள் வழக்கம் போல் செயல்படும் என தமிழக அரசு அறிவிப்பு.